ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ வந்து ஜம்பில் வந்து இருக்கோம். இதுதான் வந்து பிராமிய கல்வெட்டு, அதாவது சமணருடைய படுக்கை. இதை நம்ம பார்த்துட்டு இப்போ கீழே ரிட்டர்ன் வந்து நான் போயிட்டு இருக்கு பாருங்கள். கவர்மெண்ட்ஸ் வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து கேட்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகேங்களா? அதே போல் எங்கே பார்த்தோன்னா ஒரு இது இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வந்து கீழே போயிட்டு இருக்கேன். நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது எப்போயுமே இந்த கேட்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து வழி, படியெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன். இப்போ கீழே வந்து இறங்கி போயிட்டு இருக்கேன். கல்வெட்டை பார்த்துட்டு சமணருடைய படுக்கைகளை வந்து பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பாருங்க சுத்தரவு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து பாறைகள் தான், மலைகள் தான் இருக்குது. இப்போ கீழே எங்கள் வேப்ப மரம் இருக்குது, அது போயிட்டு இருக்கேன். பாருங்கள் இவ்வளோ பேர் பாறை இருக்குங்க. சில வழி வந்து கிளீனாக தெரியுது. இங்கே பாருங்கள், போர்டு வந்து வச்சுருக்காங்க, தொல்லியல் துறை வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் ரோட்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏரி வழியாக வந்துட்டு பிறகு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாறைக்கிட்ட வந்துட்டு பிறகு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. மொத்தம் 3 போர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த இதோ போயிட்டு ரிட்டர்ன் வரும். போகக்குள்ள நான் இந்த வழியெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை, ரிட்டர்ன் வரப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக இதுதான். இதை பாருங்கள், இதெல்லாம் மழையாக இருக்குது. இதெல்லாம் வழி வந்து நல்லா இருக்குது, ஈஸியாக வரலாம். என்ட்ரன்ஸ் வந்து அது ஒரு வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் வரும். உள்ளே நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரம் வந்துட்டோமா, அந்த புளிய மரத்துலேருந்து உள்ளே நேராக டேரெக்டாக வரலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், பாய்.